ராஜசிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே. கன்னிராசி நேயர்களே, நேற்று 26/5/2026 அன்று வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி இருக்கிறார். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு பகவான் வருகின்ற 2/6/2026 அன்று 1:50 அளவில், அதாவது 1:50 AM அளவில் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாக போகிறார். தற்பொழுது வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு 11ஆம் பாவமாகிய கடகராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் குரு பகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான குரு பயிற்சி பலன்களை இப்போது நாம் காண்போம். இப்பொழுது உங்களுக்கு கண்டக சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவமாகிய மீனத்தில் சனீஸ்வர பகவான் தற்போது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கோச்சார நிலையில் உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவமாகிய ரிஷபராசியை தன்னுடைய 3ஆம் பார்வையால் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் உங்கள் ராசியை சார்ந்த பலர் அப்பாவுக்காக அதிகமாக செலவுகள் செய்திருப்பீர்கள். தந்தை வழி சொத்துக்களை பெறுவதற்காக ஏதாவது முயற்சிகள் செய்திருந்தால் அந்த முயற்சிகளில் பல தடைகளை சந்தித்திருப்பீர்கள். அதேபோன்று உங்கள் ராசியை சார்ந்த யாராவது அயல்நாடு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் அந்த முயற்சிகளில் அவர்கள் அதிகமான தடைகளை சந்தித்து இருப்பார்கள். ஏன்னா பாக்கிய ஸ்தானத்திற்கு சனீஸ்வர பகவானின் பார்வை கிடைத்து கொண்டிருப்பதால் பாக்கியங்கள் அனைத்துமே உடனே கிடைக்காமல் உங்களுக்கு காலதாமதமாகிறது. மேலும் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியையும் தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்த்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் அவ்வப்போது காரிய தடைகளை சந்தித்திருப்பீர்கள். அது மட்டும் இல்லை, உடம்பு மனசும் கொஞ்சம் டல்லாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 4ஆம் பாவமாகிய தனுசு ராசியையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே பூமி அல்லது வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான செலவுகளை நீங்கள் கடந்த மாதங்களில் செய்திருப்பீர்கள். ஆனால் நேற்று முதல் அந்த நிலை உங்களுக்கு முற்றிலும் மாறப்போகிறது. காரணம் என்னென்னா, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் வீட்டு அதிபதி. அவர் உங்கள் ராசிக்கு 11ஆம் பாவமாக லாபஸ்தானத்தில் நேற்று முதல் வாக்கிய பஞ்சாங்கப்படி உச்ச பலப்பெற்ற நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். என்ன ஒரு யோகமான நேரம்! லாபஸ்தானத்தில் உச்ச பலப்பெற்ற குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் மேன்மையான பலன்களை இப்போது பெறலாம். காரணம் என்னென்னா, பொதுவாகவே 11ஆம் பாவத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் நன்மையான பலன்களை சற்று அதிகமாகவே பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு 11ஆம் பாவத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவத்தில் கோச்சார நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே நேற்று முதல் சனீஸ்வர பகவானின் தாக்கம் குறைவதால் நீங்கள் அதிகமான நன்மைகளை இப்போது பெறப்போகிறீர்கள். மூத்த வழி சகோதர உறவாலும் நண்பர்களாலும் அதிகமான நன்மைகளை இப்போது நீங்கள் பெறலாம். தொழில் வளம் பெருகக்கூடிய காலமாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கக்கூடும். குரு பகவான் லாபஸ்தானமாகிய 11ஆம் பாவத்தில் உச்ச பலம் பெற்ற நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் ஒரு தொழில் மேன்மையான காலம்னே சொல்லலாம். சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கக்கூடும். உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு வங்கித்துறையிலோ அல்லது நீதித்துறையிலோ வேலை கிடைக்கக்கூடும். ஒரு சிலருக்கு தகவல் தொழில்நுட்ப துறையிலும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் உச்ச பலம் பெற்ற நிலையில் உங்கள் ராசிக்கு 11ஆம் பாவமாக கடகத்தில் சஞ்சரித்துக் கொண்டு தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 3ஆம் பாவமாகிய விருச்சிக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னதமான பலன்களை இந்த குருவின் பார்வை மூலம் நீங்கள் பெறப்போகிறீர்கள். 3ஆம் இடத்தை தைரிய சாணங்குறோம், புகழ், மதிப்பு, மரியாதை இவைகளை குறிக்கக்கூடிய இடமாக வருவது 3ஆம் பாவம். சிறு தூர பயணத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் சொல்லக்கூடிய இடமாக வருவது 3ஆம் இடம். அது மட்டும் இல்லை, உப ஆயுட்சானமாக சொல்லப்படுவது 3ஆம் இடம் தான். எனவே உச்சம் பெற்ற குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு கிடைத்து கொண்டிருப்பதால் நீங்கள் காலமறிந்து செயல்படப் போகிறீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் அதிகமான வெற்றிகளை இப்பொழுது பெறுவீர்கள். மதிப்பு, மரியாதை கூடும். சிறுதூர பயணத்தால் அதிகமான நன்மைகளை இப்பொழுது நீங்கள் பெறலாம். உடலும் உள்ளமும் நன்றாக இருக்கும். இப்போதாக குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவமாகிய மகர ராசியும் பார்த்து கொண்டிருக்கிறார். 5ஆம் பாவத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானங்கிறோம், புத்திர ஸ்தானங்கிறோம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு உச்ச பலப்பெற்ற குருவின் பார்வை கிடைத்து கொண்டிருப்பதால் அதிகமான நன்மைகளை இப்போது நீங்கள் பெறப்போகிறீர்கள். பெற்ற குழந்தைகளால் அதிகமான நன்மைகளை இப்போது நீங்கள் பெறப்போகிறீர்கள். ஒரு சிலர் பெற்ற குழந்தைகளின் வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். ரொம்ப சிறப்பான டைம். அதாவது குழந்தைகளால் மிகுந்த நன்மைகளை நீங்கள் இப்போது பெறக்கூடிய காலமாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கக்கூடும்.
5ஆம் இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானங்கிறோம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதால் அதிகமான நன்மைகள் இப்போது உங்களுக்கு கிடைக்கப் போவதால் வாழ்வில் செல்வ வளம் சேரும் காலமாகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் காலமாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கக்கூடும். அடுத்ததாக குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவமாகிய மீன ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 7ஆம் பாவத்தை கலத்தர ஸ்தானங்கிறோம். ஒரு விதத்தில் அயல்நாட்டையும் குறிப்பது 7ஆம் இடம், மக்களை குறிப்பது 7ஆம் இடம் தான். எனவே 7ஆம் பாவத்திற்கு உச்ச பலம் பெற்ற குருவின் பார்வை கிடைத்து கொண்டிருப்பதால் உங்கள் ராசியை சார்ந்த திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் காலமாக இருக்கப் போகிறது. பலருக்கு திருமணத்தால் மிகுந்த நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதாவது வாழ்க்கை துணைவரால் அதிகமான யோகங்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கக்கூடும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் ஒரு நன்மையான காலம்னு சொல்லலாம். அவர்கள் லாபம் பெறுவார்கள். உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு அயல்நாடு தொடர்பால் மிகுந்த நன்மைகள் கிடைக்கக்கூடும். அதாவது அயல்நாடு அல்லது அயல் மாநிலத்தில் சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை உச்ச பலம் பெற்ற குரு பகவான் பார்த்து கொண்டிருப்பதால் உங்கள் ராசியை சார்ந்த பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஒரு ஏற்றகரமான காலம்னு சொல்லலாம். அவர்கள் வாழ்வில் உயர்நிலை பெறுவார்கள். உங்கள் ராசியை சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு உன்னதமான காலம்னு சொல்லலாம். அவர்களுக்கு மதிப்பு மரியாதை சற்று அதிகமாகவே கிடைக்கும். தொண்டர்களின் ஆதரவும் சற்று அதிகமாக இருக்கும். சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு ஒரு ஏற்றகரமான காலம் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் வாழ்வில் உயர்நிலை பெறப்போகிறார்கள். அவர்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலமாகவே இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடும். இந்த குரு பயிற்சியின் பொதுவான பலன்களை உங்களுக்கு பார்த்தோம்னா, ராசியை சார்ந்த பலருக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையப்போவதால் அவர்கள் வாழ்வில் உயர்நிலை பெறுவார்கள். ஆல்ரெடி வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு உன்னதமான காலம் வரப்போகிறதுன்னு சொல்லலாம். அவர்களுடைய செயல்திறன் அவர்களுடைய நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ அவர்கள் பெறுவார்கள். மூத்த வழி சகோதர உறவாலும் நண்பர்களாலும் மிகுந்த நன்மைகளை இப்போது நீங்கள் பெறப்போகிறீர்கள். லாபம் பெறுவதால் உங்களுடைய சேமிப்பு உயரப்போகிறது. தைரியமாக செயல்படப் போவதால் காரிய வெற்றிகளை பெறப்போகிறீர்கள். மதிப்பு மரியாதை சற்று அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. சிறுதூர பயணத்தால் அதிகமான நன்மைகளை இப்போது நீங்கள் பெறப்போகிறீர்கள். ஒரு சிலருக்கு குழந்தைகளால் அதிக நன்மைகள் கிடைக்கப் போகிறது. பலர் தங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடையப் போகிறார்கள். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த குரு பயிற்சியின் காலகட்டத்தில் இருக்குது. மேலும் உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு வாழ்க்கை துணைவரால் மிகுந்த அனுகூலங்கள் கிடைக்கக்கூடும். உங்கள் ராசியை சார்ந்த திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய காலமாகவே இந்த குரு பயிற்சி அமையப்போகிறது. பொதுவாக பார்த்தோம்னா, உச்ச பலம் பெற்ற குருவின் பார்வையை சனீஸ்வர பகவான் பெறப்போவதால் சனீஸ்வர பகவானின் தாக்கம் குறைந்து உங்களுக்கு அதிகமான நற்பலன்களே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியின் காலகட்டத்தில் இருக்குது. ராசி நேயர்களே, உங்களுக்கான பொதுவான குரு பயிற்சியின் பலன்களை பார்த்தோம். இந்த குரு பயிற்சியில் நீங்கள் அதிகமான நன்மைகள் பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த பதிவில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.